குட் மார்னிங் சின்னம்மா. இந்தாங்க காஃபி. அம்மா இல்லையாங்கண்ணா? அம்மாவும் ஐயாவும் முழுக்கத்துக்கு போயிருக்காங்கம்மா. சரிங்க, தேங்க்ஸ். உங்களுக்கு காலையில சாப்பாட்டுக்கு என்னங்கம்மா செஞ்சு தரட்டும்? பாட்டியும் அம்மாவும் என்ன சொல்லிட்டு போனாங்க? பாட்டி காலையில களி கேட்டாங்கம்மா. உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு தர சொன்னாங்க. எனக்கு எது இருந்தாலும் ஓகே தான். நீங்க களி கீரை குழம்பெல்லாம் சாப்பிடுவீங்களாம்மா? அம்மா செய்வாங்க, சாப்பிடுவேன். சரிங்கம்மா, டிஃபன் ஐட்டம் என்ன வேணும்னு சொல்லுங்க, செஞ்சு தரேன். அம்மாவை கேட்டுட்டு செய்யுங்க. சரிங்கம்மா. அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரிங்கண்ணா. சரிங்கம்மா, நான் அப்புறமே வரேன். சரிங்கண்ணா. சரி, விடிய காலையிலேயே முகூர்த்தமாக போச்சு. நான் இன்னைக்காவது கல்யாணத்துக்கு போகலான்னு நினச்சேன். நல்லா தூங்கிட்டேன்னா விடிய விடிய சிவா கூட பேசிட்டு இப்போ நம்ம இவ்வளோ நேரம் தூங்கிட்டோம். அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே. ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிறது இல்லாமல் அங்கே போய் தூக்கமாக வரும் நைட்டெல்லாம் தூங்காமல். இனி அவர் என்ன பண்ண போகிறாரோ. இந்த மம்மி கொம்மி வந்து பார்த்துருப்பா. நான் தூங்கிட்டு இருந்திருப்பேன். அதனால் என்னை விட்டுட்டே கல்யாணத்துக்கு போயிட்டாலே. நீயோட இந்த ஊரில் லாஸ்ட்டு. நாளையிலேருந்து சென்னையில் தான் சிவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்கணும். ஐயோ, ஜாப் போகணுமே. இங்கே ஜாலியாக தூங்கி எழுந்திரிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்துட்டோமே. காலையில டிஃபனுக்கு எங்கிட்ட கேட்க சொன்னியாம்மா? நீ ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம்ல, சமைச்சு கொடுத்துருப்பாங்களே. நானே இப்போ தான் எழுந்து உட்காந்துருக்கேன். நீ மட்டும் போய் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன். காலையில் வந்து பார்த்தோம்டா, நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. அதனால தான் சரி நாங்கள் மட்டுமே போயிட்டு வந்தோம். கோமி, நீ மட்டும் நல்லா மினுக்கிக்கிட்டு போயிட்டு வந்துட்ட அப்பா கூட. ஏன் நீ வேணாலும் இப்போ மினுக்கிக்கிட்டு போயிட்டு வா உங்க அப்பா கூட. போமா, முகூர்த்தமே முடிஞ்சிடுச்சு. நீ எங்கே நான் போய். மாப்பிள்ளை நல்லா பேசுறாரு போல இருக்கு. விடிய விடிய நல்லா அறுத்து தள்ளிட்டியும் அவரை. அப்படிலாம் இல்லையே. எங்களுக்கு தெரியாதா? நேற்று நைட்டு நீ சாப்பிட்டே இல்லையான்னு பார்க்கறக்கு 2-3 தடவை வந்தோம். நீ நல்லா பால்கனியில் உட்காந்து நாயம் போட்டுக்கிட்டே இருந்தேன். பாட்டி கொஞ்சம் ஸ்நாக்ஸும் டீயும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுவே வயிறு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வெள்ளசாமி சாப்பாடு கொண்டு வந்து வச்சுருந்தாம்மா. நான் கொஞ்சமாக சாப்பிட்டேன். கூட நல்லா ராமியானம் போட்டுட்டு அவர் சாப்பிட்டாரா? யார் கேட்டா? அடி பாவி. சரிம்மா, இன்னைக்கு நைட்டு கிளம்பிடுவோம்ல ஊருக்கு. பார்த்தீங்க, எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தால் கிளம்பிடலாம். ஏன்பா அப்படி சொல்கிறீங்க? அதான் அண்ணனுங்க பேசின பின்னாடி அவங்க அமைதியாக தானே இருக்காங்க. எங்க ரேக்கா அவங்க அமைதியாக இருக்கிறாங்க? நேற்று நிச்சயதார்த்தத்தில் பிரச்சனை பண்ணி கல்யாணமே நிற்கிற அளவுக்கு வந்துருச்சு. உங்கள் அப்பா மற்றவங்கெல்லாம் பேசி கல்யாணத்தை நடத்தினாங்க. இப்போ கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஏன் தான் அவங்க இப்படி இருக்கிறாங்களோ. சரி, நீங்கள் சாப்பிட்டீங்களா? 2 பேரும் சாப்பிட்டு தான் வந்தோம். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், கௌரவ பிரசாதம், அதுவே எனக்கு போதும். ஆஹா, சூப்பராக இருந்துச்சா கல்யாண சாப்பாடு? சாப்பாடு என்ன பிரமாதம், என் புள்ள பண்ண பாட்டு தான் பிரமாதம். நல்லா தான் இருந்தது ரேக்கா. வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு பொட்டை பிள்ளை எப்படி உட்காந்துருக்காங்க போய் பாரு. எல்லாம் விடிய காலையில் எழுந்திரிச்சு வாசத்தை வச்சு கோலம் போட்டு தாவணி பாவாடை போட்டு பூவை வச்சு எப்படி இருக்கிறாங்கன்னு. நீ எப்படி இருக்கிற ரேக்கா? உங்கள் பாட்டி பார்த்தா நல்லா வைய போகிறாங்க என்னத்தான். போமா கொம்மி, பெரியப்பா விடிய காலையிலேயே முகூர்த்தம் வச்சுட்டாரு. அதனால எல்லாரும் எந்திரிச்சு ரெடி ஆயிருப்பாங்க. என்னையும் எழுப்பி விட்டுருந்தா நானும் எந்திரிச்சு ரெடி ஆயிருப்பேன். அக்க பாவமாக இருந்தது ரேக்கா, இல்லைன்னா எழுப்பி விட்டுருப்போம். கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் இப்படி தான் பேசிப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பேசவே மாட்டாங்க. பாப்போம் போப்பா, அதையும் தான். உனக்கு இன்னும் இங்கே ஜாலியாக வீட்டில் இருக்கிறேன். மாப்பிள்ளை ஆஃபீஸில் போய் நல்லா தூங்கி வெளியே போகிறாரு உங்களோட விடிய விடிய ஃபோன் பேசிட்டு. அடப்போமா கொம்மி, நீ தயிர் சாதம் வெண்பொங்கல் செய்கிற அன்னைக்கு எனக்கும் கம்பெனியில் போய் தூக்கமாக தான் வரும். இவர் இன்னைக்கு ஒரு நாள் தானே அங்கே போய் தூங்கி வெளியே போகிறாரு. எனக்காக இது கூட செய்ய மாட்டாரா? விடுமா. இனிமேல் தயிர் சாதம் வெண்பொங்கல் கேளு, அன்னைக்கு வச்சுக்கிறேன் நான் ஒன்று. இல்லைன்னா நீ மற்றதெல்லாம் நல்லா சமைக்கிறையாக்கும். தலையெழுத்தேன்னு சாப்பிட்றோம் நாங்கள் 2 பேரும். இப்போ அப்பனை மகளை கூட்டு சேர்ந்துட்டு என்னை ஓட்டுறீங்களா? இனிமேல் நான் சமைச்சு தர மாட்டேன். உங்கள் மகளையே சமைச்சு தர சொல்லி சாப்பிடுங்க. வாயில் வைக்க முடியாது உங்கள் மகள் சமைச்சா. சிவா தான் பாவம், சமைச்சாவது பழகட்டும். இனிமேல் அவளே சமைக்கட்டும். என் பொண்ணு அதெல்லாம் சூப்பராக தான் சமைப்பா. நீ பேசாமல் இரு. ஆமாம்மா, இத்தனை நாளும் என் சமையலே சாப்பிட்டு உங்களுக்கு நாக்கு செத்து போச்சு. இனிமேல் உங்கள் மகள் சமையல் சாப்பிடுங்கப்பா. சரிம்மா, நான் யூடியூப்பில் பார்த்து நல்லா சமைச்சிருவேம்மா. அப்போ பாப்பா உங்கள் அப்பாவும் சிவாவும் காரி காரி துப்ப போகிறாங்க பாரு. ஏம்மா, நீயே எத்தனை நாள் நான் சமைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பின்ன நீயே இப்படியெல்லாம் சொல்கிற? என்னோட ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு நான் விளம்பரம் பண்ணி என்ன பண்ணுறது? அதை அடுத்தவங்க சொல்லணும் நல்லா இருக்குன்னு. மரகதம் எத்தனை தடவை சொல்லிட்டேன், யார்கிட்டையுமே பாசிட்டிவாக என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசு, டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசாத, நெகட்டிவாக பேசாதேன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? நீங்கள் வேறு சும்மா இருங்க. அப்படியெல்லாம் சொன்னாதான் இவன் நீ நல்லா சமைச்சு பழகணும்னு நினைப்பா. நீ நல்லா தான் சமைப்பா. நீ பேசாமல் இரு.
பா உங்கள் பொண்ணை மட்டும் நீங்கள் விட்டே தர மாட்டீங்களே. நான் எதுக்கு விட்டு தரணும்? என் பிள்ளைய நான் என்னைக்கு விட்டு தர மாட்டேன். தேங்க்யூ டாடி, ஐ லவ் யூ. ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமா கும்மி. இங்கே பாரு ரேகா, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறது முடிவு பண்ணியாச்சு. நீ ஓரளவுக்கு நல்லா தான் சமைக்கிறேன், இன்னுமே நல்லா சமைச்சு பழகணும் ரேகா. சிவா ஆசிரம சாப்பாடும் ஹோட்டல் சாப்பாடும் சாப்பிட்டு பழக்கப்பட்டவர். அதனால தான் சொல்கிறேன், வீட்டு சாப்பாடு நீ நல்ல முறையில் நல்லா செஞ்சு பழகிக்கோன்னு. சரிம்மா. ஏன் இப்போ மூஞ்சை இப்படி வச்சிருக்க? நீ நல்லா தான் சமைக்கிற, ஆனாலும் நீ வெரைட்டியாக நல்லா சமைச்சு பழகிக்கோன்னு தானே நான் சொல்கிறேன். அதெல்லாம் கல்யாணம் ஆன பின்னாடி சிவாக்கு பிடிச்ச மாதிரி அவளே செஞ்சு பழகிப்பா. நீ கொஞ்சம் டார்ச்சர் பண்ணாமல் இரு. எதுக்கு எடுத்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வக்காலத்து வாங்கிட்டு வந்துடுங்க. நீங்கள் கொடுக்குற செல்லம் தான். அவள் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உடனே மூஞ்சி சுருங்கிடுது. சரிம்மா, நான் எல்லாமே பழகிக்கிறேன். நீ அப்பா கூட சண்டை போடாம இரு. சரி ரேகா, நாங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். ம் சரிம்மா. நீங்கள் மறுபடியும் அங்கே போகலையா கல்யாண வீட்டுக்கு? மறுபடியும் அங்கே யார் போகிறாங்க? போ, உங்கள் அப்பா வேறு பெரியப்பா மேலே கோவமாக இருக்காரு, அதனால மறுபடியும் போகல. பெரியப்பா என்னப்பா பண்ணாங்க? பணங்க இது பத்தலைன்னா தயக்கம் இல்லாமல் என்கிட்ட கேளுன்னேன்னு நான் சொல்லியிருந்தேம்மா. உங்கள் பெரியப்பா என்னடானா கந்து வெட்டி கந்தங்கிட்ட வாங்கியிருக்காரு, நம்மக்கிட்ட கேட்குறக்கு என்ன? அது அவர் இஷ்டம், நீ அவர் என்ன நினச்சாரோ. நீங்கள் ஏங்க அதுக்கு போய் கோவமாக இருக்கீங்க? ஆமாம்ப்பா, விடுங்க. யார் நம்மளை எந்த லிமிட்டில் வைக்கிறாங்களோ அதே லிமிட்டில் நம்ம இருந்துக்கணும்ப்பா. எனக்கு நீ வேற அக்கா வேறையாம்மா, அதனால தான் நான் அப்படி சொல்லியிருந்தேன். அப்புறம் வேணும்னா நம்மக்கிட்டேயே கேட்டுருக்கலாமா? இல்லை நம்ம நினைக்கிறோம் அவங்கள நம்ம சொந்தமாக, அவங்க அப்படி நினைக்கல. இல்லை அதாம்மா கொஞ்சம் வருத்தம், வேற ஒன்றும் இல்லை. அவங்களும் நம்மளை யார்ட்ட வசதியாக இருந்தவங்க தான் ரேகா. அவரே அவங்க சித்தியும் சித்தப்பாவும் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைகளை இவங்களே வளர்த்தாங்க, இவங்க பிள்ளைங்க மாதிரி. அவங்களுக்கு செய்முறை எல்லாம் செய்யணும்ல, அதில் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் பிரிச்சதில் கொஞ்சம் நிறையா அவங்கள சைடு போயிடுச்சு. அதனால தான் இப்போ கொஞ்சம் பெரியப்பா கஷ்டப்படுறாரு. ஓ சரிம்மா. அப்போ அந்த 2 அத்தைங்களும் அவங்க கூட பிறந்தவங்க இல்லையா? கூட பிறந்தவங்க இல்லை ரேகா, அம்மாவும் சித்தியும் அக்கா தங்கச்சிங்க, அதனால அவங்க ஜாட ஒரே மாதிரி இருக்கு. ம் சரிம்மா. நான் போய் சாப்பிட எடுத்துகிட்டு வரேன், நீ இப்படி மூஞ்சி தொங்க போட்டுட்ருக்காதே. வந்துடுறேன். ம் சரிம்மா. ஹலோ, நான் சிவா பேசுகிறேங்க. சொல்லுங்க. இல்லை என் பட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேங்க. என்னது, ஆஃபீஸ் போயிட்டீங்களா? காது கேட்குமா கேட்காதா? கேட்காத மாதிரியே நடிப்பாங்களோ? ஹலோ, காதெல்லாம் நல்லா தான் கேட்குது. பட்டுனா எந்த பட்டு? காஞ்சிபுரம் பட்டு, அசாம் பட்டு, போச்சம்பள்ளி பட்டு, ஆரணி பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, என்ன பட்டுன்னு சொல்லுங்கள். வெறுமனே பட்டுன்னு சொன்னால்? அந்த பட்டெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என் பட்டு தங்கப்பட்டு. உங்களுக்கு கூப்பிட்றது பிடிக்கலைன்னா சொல்லுங்கள், நான் இனிமேல் அப்படி கூப்பிடல. ஆஃபீஸ் இப்போ தாங்க வந்தேன். அது உங்கள் இஷ்டம். சரி, சாப்பிட்டீங்களா? இனிமே தாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நானும் இனிமே தாங்க சாப்பிடணும். உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்? எதுவும் பிடிக்காதுன்னு எதுவும் இல்லை. இல்லை, ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இல்லைங்க, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு எதுவும் இல்லை. ஏன் கேட்குறீங்க? இல்லை, சும்மா தான். குக்கிங் பழகவா? ஓரளவுக்கு செய்வேன், இன்னும் நல்லா பழகணும்னு அம்மா சொன்னாங்க, அதான் கேட்டேன். குக்கிங் எல்லாம் நானே பார்த்துப்பேங்க. குக்கிங் சிவா பண்ணித்தர, ரேகா சாப்பிடணும். ஏன் ரேகா சமைச்சா சிவா சாப்பிட மாட்டாரா? நான் ஏதாவது சாப்பாட்டில் கலந்துருவேன்னு பயந்துக்கிறீங்களோ? இல்லை ஏன் சாப்பாடு வாயிலே வைக்க முடியாதுன்னு பயப்படுறீங்களோ? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்கள் விஷமே கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். என்னோட மகாராணியை நான் தாங்கணும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓ, வாழ்நாள் முழுக்கவா? எஸ். பார்க்கலாம் அதையும். இல்லை ஆளுக்கு 1 வீக் வச்சுக்கலாமா? எனக்கு ஓகே தான். சும்மா சொன்னங்க, நான் உங்களை எதிர்பார்க்க மாட்டேன். நீங்கள் செய்யலைனாலும் நானே செஞ்சுப்பேன். தேங்க்யூ. சரி, லைன்லேயே இருங்க. நான் உங்கள் கூட பேசினா மட்டுமே நீங்கள் பேசுங்க. அது வரைக்கும் லிசன் பண்ணுறமே பண்ணுங்க. ஏங்க? சொல்கிறேன், லிசன் பண்ணுங்க. ஓகேங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஜெசி. சார் வந்துட்டாரா? வந்துட்டாருங்க சார். ஓகே, நான் அவரை பார்த்துட்டு கேபின் வரேன். ஓகே சார். குட் மார்னிங் சசி. குட் மார்னிங் சிவா. எனக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன், ஆனால் ஆஃபீஸ்க்கு இப்போ தான் வர. நியூ கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்துட்டு வர சொன்னீங்களா சசி, மறந்துட்டியா? ஓ ஆமாம் சிவா, மறந்துட்டேன். நியூ கம்பெனி விஷயமா தான் கொஞ்சம் பெங்களூர் வரைக்கும் போக வேண்டியதாக இருக்குது. நீ என் கூட வா சிவா. இல்லை சசி, எனக்கு இங்கே வேலை இருக்குது. நீ என் கூட வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சிவா. நியூ ரேக்கா நினைப்பாவே இருக்க, அங்கே வந்தால் கொஞ்சம் உனக்கும் மைண்ட் சேஞ்ச் ஆகும் இல்லையா? நினைவுகள்னாலும் காதலை பொறுத்த வரைக்கும் சுகமானது தான் சசி. இல்லை சிவா, நீ கொஞ்சம் பெங்களூர் வரைக்கும் வர ட்ரை பண்ணு. பார்க்குறேன் சசி, வேலையெல்லாம் முடிச்சேன்னா நான் கூட வர ட்ரை பண்ணுறேன். சரி சிவா, யோசிச்சுட்டு சொல்லு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை.
ம் சரி சசி, நான் யோசிச்சு சொல்கிறேன். சரி, நான் கேபின் போகட்டுமா? சரி சிவா. சரி சசி, நான் கேபினில் இருக்கேன். ம் ரேகா, இன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள். நீ சந்தோஷமா நிம்மதியா இருந்த நாள். இன்னையிலேருந்து உனக்கு கவுண்டன் ஸ்டார்ட். நான் உன்னை படுத்துற பாட்டில் நீ என்னெல்லாம் ஆகிற பாரு. சிவா உன்னை மறந்துட்டா பரவாயில்ல, இல்லை உன் கூட சேர்ந்து அவனும் சாகணும்னு விதி இருந்தால் அது யாருனாலையும் மாற்ற முடியாது. ஹலோ.